இந்த வீடியோல நம்ம பூரிக்கு ஏத்த உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு குருமா செய்யறதுக்கு நமக்கு 15ல இருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு சின்ன பீஸா கட் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. குக்கர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து 4ல இருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்குக்கு மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு கடுகு கொஞ்சமா கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. நல்லா பிரவுன் கலர்ல ஆகட்டும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனோன்னா லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே சிம்பிள் மெத்தட்ல உருளைக்கிழங்கு குருமா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.